வணக்கம். 2026 ஆண்டுகள்ல நம்ம வந்துட்டோம். தீர்க்கதரிசிகள், அதாவது யூக தீர்க்கதரிசிகள், டுபாக்கூர் தீர்க்கதரிசிகளும் யூகமாக அடித்து விடுவதுல நம்பர் 1 டுபாக்கூர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா டென்சன் டேனியல் அப்படிங்கிற அவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். தலைமைக்கு விரோதமாய் எழும்புவார்கள், சொந்த தேசத்தில் தலைமைக்கு எதிர்ப்பு எழும்பும் என்றாலும் தப்பித்துக் கொள்ளும். தலைமைக்கு பாதிப்பு, புதிய சட்டங்களை கொண்டு வருவாங்க, போர் சூழல் எழும்பும் இப்படின்னு சொல்லி ஒரு யூகமாக அடிச்சு, அதே போல தலைமைக்கு பாதிப்பு ஏற்படுத்தப்படும், தலைமைக்கு விரோதமாக கிளர்ச்சியாளர்கள் எழும்புவாங்க அப்படிங்கிற மாதிரி ரேண்டமா யூகமா இது பண்ணியிருக்காரு, வச்சிருக்காரு. இப்போ வரலாற்று பார்வையில நம்ம பார்க்கணும், இந்த சம்பவம் இப்ப மட்டும்தான் நடக்குதா அல்லது வரலாற்று பூர்வமாக நடக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ இந்த வருஷம் மாத்திரம் இப்படி நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா 1811 ஆண்டுகள்லயே பல கிளர்ச்சியாளர்கள் உள்நாட்டு பிரிட்டிஷுக்கும் அமெரிக்கருக்கும் சண்டை நடக்குது. இப்படி ஒவ்வொரு கால சூழ்நிலைகள்லையும் ஒவ்வொரு வருடங்கள்லையும் பல சம்பவங்களையும் வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா போன்ற கிளர்ச்சியாளர்கள், அப்புறம் ஆப்பிரிக்கர்களை அடிமைத்தனப்படுத்துவது, இப்படி பல போர்களை, உலக போர்களை சந்தித்து 2021 வரைக்கும் பல சம்பவங்களை பார்த்துட்டு வந்திருக்கு. அங்கிருந்து ஆரம்பத்துல இருந்தே போர்கள் இருக்கிறது. சரி, அடுத்தது என்ன சொல்றேன்னு கேளுங்க. 3 பெரும் இயற்கை பேரழிவுகள், மற்ற காரியங்கள் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்றாரு. காரியங்கள், சூறாவளி, மற்ற பல பயங்கரங்கள் நூற்றாண்டுகளிலும் சரி, இப்பவும் சரி, போன வருடமும் சரி, அதுக்கு முந்தின வருடமும் சரி, பலர் பல வகையில இது பண்ணி போறாங்க, வைக்காங்க. தண்ணீர்களால சேதம் உண்டானது, பனிப்பொழிவினால சேதம் உண்டாச்சு. இப்படி பல காரியங்கள் வழி வழியாக அந்த புவியியலுடைய காரியத்தின் அடிப்படையில புவியினுடைய தன்மைக்கு ஏற்ப சம்பவங்கள் நடக்கிறது. ஆனால் இவர் யூகத்தின்படி அடிச்சு விடுவது, போர் வரும், இதெல்லாம் ஆல்ரெடி வரக்கூடிய சம்பவமா இருக்கு. இன்னைக்கு கூட, நேற்று கூட ஒரு சம்பவம் நடைபெறப்பட்டது, அந்த நியூஸ் கூட பாருங்க. அமெரிக்கா மீது வெனிசுலா போதைப் பொருள் பயங்கரவாதம் நிகழ்த்துவதாக ட்ரம்ப் குற்றஞ்சாட்டி வந்தார். இந்நிலையில் அமெரிக்க சட்ட விதிகளுக்கு உட்பட்டே அமெரிக்கா தாக்குதல் நிகழ்த்தி இருப்பதாகவும் ட்ரம்ப் தன்னுடைய விளக்கத்தை அளித்திருக்கிறார். வெனிசுலா தலைநகர் கராக்கஸ் மற்றும் மிரண்டா, அராகுவா, லா குவைரா ஆகிய பகுதிகளில் அமெரிக்கா தாக்குதல் நிகழ்த்தி வருகிறது. இந்த காட்சிகளையும் நாம் திரையில் பார்க்கிறோம். ஏன் இதுல அமெரிக்கா இன்னொரு நாட்டினுடைய அதிபரை கைது செய்யும், அதை ஏன் சொல்லல? சரியா? அதுக்கு அடுத்தாக்கல அணில் கடித்தது, கருப்பு மேகம் சூழ்ந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே. யூகத்தின்படி அடிச்சு, அதாவது ஊமையாக இவர் சொல்றாராம். அதாவது ஊமைக்கு எதுக்காக உருவகப்படுத்தி சொல்லப்பட்டது? அதாவது நம்முடைய பிரதான சீசர்கள்ல ரொம்ப நம்பத்தகுந்த, ரொம்ப பாசமுள்ள சீசன் தான் யோவான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன தீவு, பத்ம தீவுல அடைக்கப்படுறார். பேச்சு சுதந்திரம் மறுக்கப்படுது. அவருக்கு எதை செய்யறதா இருந்தாலும் சுதந்திரங்கள் மறுக்கப்படுகின்றன. சோ ரோமர்கள் ரோமானிய பேரரசு எப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்தவர்களை அடக்குமுறை பண்ணினார்கள், பலவிதமான காரியங்களை பண்ணாங்க, அவிச்சு தின்னாங்க. அவர்களை வணங்கணும், ரோமாபுரியை சார்ந்த மன்னர்களை வணங்கணும். அப்படி வணங்காத பட்சத்துல அவங்கள சிறையில அடைப்பாங்க, துன்புறுத்துவாங்க, சிறை சேதம் பண்ணுவாங்க, பல காரியங்களை பண்ணுவாங்க. அப்படித்தான் பண்ணும் பொழுது இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு உருவகப்படுத்தி ரோம பேரரசு என்ன மாதிரியான சம்பவம் நடக்கும், கடைசி நாட்கள் எப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கிறத உருவமாக பலவிதமான காரியங்களை, என்ன சொல்றது, ஒரு பார்கோடு மாதிரி பல காரியங்களை அப்படியே ஒரு துஷ்டா என்ன பண்ணாரு, பலருக்கும் இந்த ரோம மன்னர்களுக்கு தெரியக்கூடாது, தெரியாம போகணும், வைக்கணும். சோ தெரியாம சில காரியங்கள் போகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி உருவகப்படுத்தி 666 அப்படின்னு சொல்லி ரோம் மன்னனுடைய இத வச்சு எல்லாத்தையும் விசுவாசிகளுக்கு தெரியும். சோ அப்படி உருவகப்படுத்தி சிங்கங்கள், பாம்பு, வலு சர்ப்பம், இப்படி பல காரியங்களை கோடுவேடாக அனுப்பியிருந்தாரு, லெட்டரா அனுப்பியிருந்தார். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர், இந்த வசனத்தை கூட இதுல போடுறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13:10-11 ஆகிய வசனங்களை வாசிங்க அப்படின்னு சொன்னா, அங்கே சீசர்கள் கேட்கிறாங்க. சீசர்கள் கேட்கும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னங்க ஊமையா பேசுறீங்க, வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர், அவர்களுக்கு ஊமையாக சொன்னேன், உங்களுக்கு உண்மையை சொல்றேன், ரியலிஸ்டா சொல்றேன் அப்படின்னு இருக்கு. அப்போ ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு, தம்முடைய விசுவாசியா இருக்கக்கூடிய நம்மவர்களுக்கு உருவமாக சொல்வாரா? உருவக சொல்லுகிறதும் உருவகப்படுத்துவதும்
அந்தந்த காலகட்டத்துல என்ன கான்செப்ட் என்ன கான்செப்ட்ங்கிற என்ன கான்செப்டோட பண்ணாங்க, யோவான் என்ன அடிப்படையில அப்படி உருவகப்படுத்தினாரு அப்படிங்கிறது இருக்கு. இப்போ அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, பத்மதீவுல அவருக்கு யூடியூப் கிடையாது, கேமரா கிடையாது, அவருக்கு பேச்சு சுதந்திரம் கிடையாது. சோ அப்படி உருவகப்படுத்தினாரு. அது ஒரு லாஜிக்கான ஒரு காரியம். ஆனா இவரு ஃபுல் சுதந்திரம் இருக்கு, யூடியூப் இருக்கு, கேமரா இருக்கு, எல்லாம் இருக்கு, செட்டப்போட உள்ள சொல்லிட வேண்டியான அமெரிக்காவுக்கு இந்த மாதிரி சம்பவம் நடக்கும், இந்த மாதத்தில் இந்த மாதிரியான காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாமா இல்லையா? அப்போ இவர்கள் யூகத்தின்படி அடித்து விடுறாங்கன்னு திட்டமும் தெளிவா தெரியுதா? இந்த ஒரு விஷயமா உங்களுக்கு புரியுமா? யூகமாக யார் வேணாலும் அடிக்கலாமாங்க, சின்ன குழந்தை கூட பார்க்கலாமே. நீங்க நியூஸ்களை பல வருட கால நியூஸ்களை பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். போன வருஷத்தினுடைய நியூஸை பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சு போகும். இந்த வருடம் 2026ல சில சட்டத்திட்டங்கள் எல்லாம் மாத்த போறாங்க அப்படிங்கறத முன்னமே அறிவிப்பாங்க. புரியுதுங்களா இல்லையா? சட்டங்களை இயற்றும் போராட்டங்களுக்கு மத்தியிலும் மதம் சார்ந்த பிரச்சனை வரும். இந்த தேசத்தின் மீது வெண்மை நிற மெல்லிய வஸ்திரம் போர்த்தப்பட கண்டேன், தேவ ரட்சிப்பு சமீபமா இருக்கிறது. அதே போல ஒரு நாடு பட்ஜெட், இவர் சொல்றாரு பட்ஜெட் மற்றும் பல சட்டத்திட்டங்களை மாற்றுவாங்க அப்படின்னு சொல்றாரு. சட்டத்திட்டங்கள் பொதுவாகவே ஒரு கவர்மெண்ட், அமெரிக்கா சில காரியங்களை முன்னெடுத்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் பட்ஜெட்டும் வரி ஏய்ப்பும் பலவிதமான, அதாவது அவருடைய அரசாங்கத்தை தக்கித்துக் கொள்ள, அதாவது அந்த நாடு சீராக இருப்பதற்கு சில சட்ட விதிகளையும் சட்ட திட்டங்களையும் ஏற்படுத்துவாங்க. அதே வேளையில் இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அதாவது வெளியிலிருந்து வந்தவர்களிடத்திலிருந்து பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றாரு. சீனர்கள் வந்தாங்க பல நூற்றாண்டுகளுக்கு, அதாவது நூற்றாண்டுகள்னு சொல்ற பாருங்க, பல வருடங்களுக்கு முன்னாக சீனர்கள் உள்ள தடை பண்ணாங்க. இஸ்லாத்தியர்களை உள்ள வரதுக்கு அனுமதிக்கல. கருப்பர்களுக்கும் வெள்ளையர்களுக்கும் பிரச்சனை, உள்நாட்டு போர்கள் நடந்தன, பலவிதமான காரியங்கள் நடந்தன. வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பிரச்சனை, உள்நாட்டு கூச்சல் குழப்பங்கள், அரசியல் குழப்பங்கள் என பல காரியங்கள் வந்த வண்ணமாக இருக்கிறது. அப்போ அதெல்லாம் வச்சு கணக்கிட்டு யூகமாக இருக்கக்கூடாது. புரியுதுங்களா இல்லையா? இந்திய கவர்மெண்டே இருங்க, குளிர்கால கூட்டத்தொடர் அப்படின்னு வைப்பாங்க. சோ இந்தியாவுக்கு பட்ஜெட்டை தாக்கல் செய்தாதான் சீரா போகும், இல்ல பஞ்சத்துல போகும். சில பஞ்சங்கள் அந்த நடவடிக்கை இல்லாத அளவுக்கு முதல்ல ஒரு அப்ராச்மெண்ட் இதை பண்ணிடுவாங்க, வச்சிருவாங்க. தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு கோடி நிதியை கொடுக்குறோம், அதை ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாநில கவர்மெண்ட்டுக்கும் ஒரு அறிக்கையை இட்டு ஒரு பட்ஜெட் தாக்குதல் செய்வாங்க, வைப்பாங்க. சரிங்களா? அப்படி ஒவ்வொரு நாடும் அது செய்கிறது. ஒவ்வொரு வருடங்களும் காலகாலமாக அதை செய்து கொண்டு வர்றாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு இதை செய்வாரு அதை செய்வாரு. அப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, கணிப்பான ஒரு காரியம். சரி, வேதாகமத்துல பத்மதீவை குறித்து சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்தாக்கல ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 44வது அதிகாரம் 28வது வசனத்துல 150, அதாவது கேரோசு ராஜா அப்படிங்கிறவரு பிறப்பாரு அப்படிங்கிறத 150 வருடங்களுக்கு முன்னதாகவே ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அதே வேளையில இதை கூட வாசிங்க, 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 2வது வசனத்துல யோசியா ராஜா அவன் பிறப்பதற்கு 300 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே பெயரோட தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. எங்கேயும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் ஊமையாக இப்படி சொல்லல, ஓப்பனா சொல்லியிருக்காரு. நினைவு பட்டணத்துக்கு அழிக்க போறேன், அதுக்கு அடுத்ததாக உன்னுடைய ஜனமாக ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, உன்னுடைய ஜனமாக 12 கோத்திரத்தார் எகிப்துக்கு போவாங்க, அடிமையா போய் இருப்பாங்க, நான் இது பண்ணுவேன் வைப்பேன், நான் அவங்க அடிமை தினத்தை சிறை இருப்ப நான் மாத்துவேன் அப்படின்னு திட்டமும் தெளிவுமாக அப்பட்டமாக சொல்லியிருக்கிறாரு. அப்படியானால் இவர்கள் கருமேகம் சூழ்ந்தது, ஒரு வெள்ளை நிற சிவப்பு நிற வலு சொற்பத்தை கண்டேன், அவைகள் போர்களை பல நாடுகளிலே இது பண்ண தொடங்கியது அப்படின்னு உருவகப்படுத்துறது. எப்படி இவர் பத்மதீவுல இருக்காரா, இல்ல வேற ஏதாவது தீவுல இருக்காங்களா, அடிமைத்தனம் பண்றாங்களா? இவங்களுக்கு எல்லாம் தெரியப்படாது, யாருக்கு புரஜாதியில இருக்கு, பலருக்கு தெரியப்படாது, ஆனாலும் உருவகப்படுத்தினாங்களா? டேய், இப்படிலாம் போய் சொல்லக்கூடாதா, இப்படி யூகமா அடிச்சு விடக்கூடாது. இது என்னமோ பெரிய காரியங்கள், இயற்கை சீற்றங்கள் பல காரியங்கள், இதெல்லாம் சொல்றாரு, வைக்கிறாரு. இதை இயற்கை சீற்றங்கள் பல காரியங்கள், அந்த புவியியலுக்கு ஏற்ப தட்பவெப்பத்துக்கு ஏற்ப சில சம்பவங்கள் இயற்கையாகவே நடக்கக்கூடியது. அந்தந்த மாதங்கள்ல சில மாதங்கள்ல நடக்கக்கூடிய காரியங்கள், அது மிகைப்படுத்தியும் போகலாம், குறைவாகவும் போகலாம். ஆனால் அந்த நேரங்கள்ல இந்த மாதிரியான காரியங்கள் நடக்க போகிறது, கவனமா இருங்க, மனம் திரும்புங்கிறதா இருக்கணும். சரியா? இந்த பனிப்பொழிவு, சூறாவளி மற்றும் கடும் குளிர், இதெல்லாம் ஒவ்வொரு சம்பவத்திலும் நடக்கும். நீங்க காஷ்மீர் போனீங்கன்னா குளிரா இருக்கும். ஒவ்வொரு தட்பவெட்ப நிலைமைக்கு ஏற்ப ஒவ்வொரு பூமியும் அமைந்திருக்கும். இப்ப இந்தியாவை எடுத்துக்கொள்ளுங்க, ஊட்டிக்கு போனா குளிரும், கோயம்புத்தூருக்கு வந்தா ஒரு வகையான கந்தக பூமி, திருப்பூர் வந்தா ஒரு கந்தகமான குளிராவும் இருக்கும், நைட்டு குளிராவும் இருக்கும், பகல்ல வெக்கையாவும் இருக்கும்,
பூமியில இருந்து வெக்க வரும், மேல இருந்து வெக்கையா இருக்கும், ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். சரியா? கோயம்புத்தூர். சென்னை பாத்தீங்க அப்படின்னா இயற்கை சூழ்நிலைகள் கொஞ்சம் வித்தியாசப்படும். பல காரியங்கள் இயற்கை மாற்றங்களும் மாசுக்களும் வித்தியாசப்படும். திருநெல்வேலியை எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு மாகாணங்களிலும் எடுத்துக்கொள்ளுங்க, ஒவ்வொரு பூமியினுடைய தட்பவெப்பத்துக்கு ஏற்ப மலைகளும் பல காரியங்களும் நடைபெற பெறுகிறது. அப்படி அதே ஃபார்மேட்ல தான் அமெரிக்கா மாகாணங்கள்ல ஒவ்வொரு மலை பிரதேசங்களும் இருக்கின்றன, தட்பவெப்பமான நிலைகள் இருக்கிறது. அதே போல என்ன சொல்றது, சில இடங்கள்ல பல காரியங்கள், பல விஷயங்கள், பல உயிரிழப்புகள், மழை வெள்ளங்கள் வந்த வண்ணமாகத்தான் இருக்கு. இப்ப மட்டும் நடக்கல. அப்போ யூகமாக அடித்து விடுவது, நியூஸ்களை பார்த்துக்கிட்டு நியூஸ்களை இது பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க இந்த நியூஸ்கள் எல்லாம் கணிச்சு வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா பல காரியங்களை பண்றாங்க, வைக்கிறாங்க. சரி, அமெரிக்கா தலைமையின் பாதுகாப்பிற்காக ஜெயிக்க வேண்டும், வெளிநாட்டிலிருந்து தயாரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 15 லட்சம் பேர் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியது தெரியவந்துள்ளது. வரும் மக்களால் பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா குடியேற்றம் போன வருஷம் ட்ரம்ப் என்ன சொல்ற, குடியேற்றமாக வந்தவர்களை கண்டிப்பாக அங்கீகாரம் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி போன வருஷம் சொன்னார். அதே ஃபார்மேட்டை இந்த வருஷமும் அது பண்றாங்க. ஏன்னா ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னா அனாவசியமா குடியேற முடியாது, அகதிகளாக உள்ள வர முடியாது. சோ அவங்க வர்றதுனால சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு யூகம். சரிங்களா? இத எப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டுக்கதைகள், நியூஸ் கதைகளை வைத்து இதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் மேலும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லணும், கருத்துக்களை இது பண்ணணும், வைக்கணும். யூகமாக அடித்து விடுவது, யூகமாக சொல்லுவதைக்கு எல்லாம் கர்த்தர் ஏற்றுக்கொள்வதில்லை. சரிங்களா? எந்த சம்பவமும் எந்த காரியங்களும் இந்த இது நடக்கும், மேசியா வருவார், பெத்லகேமிலே பிறப்பார் அப்படிங்கிறதையும் திட்டம் தெளிவாக சொல்லப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில அடிக்கப்படுவார் அப்படிங்கிறதையும் முன்னமே சொல்லியிருக்காங்க. யூதாஸ் காரியத்து 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுப்பான்னு சொல்லி முன்னமே தீர்க்கதரிசிகளால உரைக்கப்பட்டது. அதே போல யோவான் சானகன் வருவார் அப்படிங்கிறதையும் முன்னமே சொல்லப்பட்டது. ஒவ்வொரு கால சூழ்நிலைகளையும் ஆண்டவர் மாற்றவே மாட்டாரு, உருவகப்படுத்தி பேச மாட்டாரு. உருவகப்படுத்த வேண்டிய நிர்பந்தம் அதையும் முன்னமே சொல்றாரு. ஏன்னா இவர்களோடு அந்நிய பாஷையினாலும் உண்மையாகவும் நான் பேசுவேன், ஜனங்கள் கேட்க மாட்டாங்க அப்படின்னு இருக்கு. அப்போ அதுவே இளைப்பாறத்தக்க இளைப்பாறுதல். சோ நித்திய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை குறித்து, ராஜ்யத்தை குறித்து சொல்வாரு, உண்மையாவே சொல்றாரு, உருவகப்படுத்தி சொல்றாரு. அத கரெக்டா கேட்டுட்டாங்கன்னா அவங்க ரட்சிப்படைவாங்க. சோ இதத்தான் சொன்ன பிரகாரப்படி இருக்கு. ஆனால் இவர்கள் உருவகப்படுத்துற இவங்க யாரு? இவர் பத்மதீவுல இருக்கிறாரா? கேட்கிறவன் கேனைனா இருந்தா ஏரோப்ளேனை ஓட்டுமா? இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகளையும் நம்பர் 1 துபாக்கூறுகளையும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது ஒரு அவேர்னஸ் பதிவு தான். நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதையுமே யூகமா அடித்து விடுவதை நம்பாதீங்க. பிப்ளிக்கலா இருக்கு, வரலாற்று பூர்வமான சம்பவங்களும் நமக்கு காட்சிப்படுத்துகின்றன. சும்மா போற போக்குல ஆண்டவர் அப்படியே யூகமாக அடித்து விடுவது அல்ல. பிசாசானவன் தான் யூகமா அடித்து விடுறது, பிசாசானவன் தான் யூகமா போட்டு விடுறது. இது முக்காலத்துக்கும் பொருந்துற மாதிரி பல காரியங்கள் இது பண்ற மாதிரி அப்படியே மேம்போக்கடி. இவர் பெரிய இவர் இல்ல, இவர் என்ன பண்ணிட்டாரு? கிறிஸ்துவுக்காக வீடுகளை விட்டவர்கள், பலவிதமான உண்மையாக இருக்கிறவர்கள் தான் அவங்க சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் பலிக்கும். இவங்க என்ன செய்யறாங்க? அதனுடைய பாவத்தை குறித்து சொல்லப்படும். தீர்க்க தரிசனுடைய நோக்கமே, தீர்க்க தரிசனங்களுடைய நோக்கம் பாவத்தை குறித்து இருக்கும். இந்த பாவத்தை குறித்து அழிவு இருக்கிறது. இந்த பாவத்துல மன்னிப்பு நீ வாங்கிட்ட, மனம் திரும்பிட்டன்னா அது அழிவுக்குள்ள போகாது அப்படிங்கிற மாதிரிதான் தீர்க்க தரிசனங்கள் இருக்கும். சரிங்களா? வேறொரு பதிவு. வணக்கம்.